கரூரில் தவக பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தவக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டார். கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தவக பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் அன்றைய தினமே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன்படி தவக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை செயலாளர் CTR நிர்மல்குமார், தவக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது குற்ற எண் 855 இன் கீழ் 25 US 105, 110, 125, B 223 BNS ஆக்ட் 3 ஆஃப் DNPPDL ஆக்ட் இன்படி 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இச்சம்பவத்தில் யாரும் கைது செய்யப்படாமல் இருந்து வந்தனர். இதற்கிடையே தவக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமறைவானதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் மதியழகனை நேற்று இரவு 9 மணி அளவில் தனிப்படை போலீசார் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே கைது செய்தனர். சம்பவம் நடந்து கடந்த 2 நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது நடவடிக்கையை அடுத்து அவரை நீதிபதியின் வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போலீசார் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மேலும் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நாமக்கல்லில் தவக நடத்திய பிரச்சாரத்திலும் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என அம்மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன்படி 489 இன் கீழ் 2025 18/9 2 126 2 292 28 5-BNS உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் புசி ஆனந்த், தவக பொதுச் செயலாளர், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 10 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் காவல்துறை சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருவதால் அடுத்தடுத்து அதிரடி கைது சம்பவங்கள் நிகழலாம் எனவும் கூறப்படுகிறது.